ஜனநாயக படத்தை வந்து பாஜக முடக்கிட்டாங்க அப்படிங்கிறதே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் வரும். அதான் நீங்க பேசுங்க, பேசித்தான் பாரு. ஆடு திருடு போகல, ஆடு திருடுன மாதிரி கனவு கண்டாங்கிற ரேஞ்சில் இருக்கவருக்கு என்னையா சிம்பதி? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மூடு இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சிவா. நாம் தமிழரோட தாவேக்கு அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்கன்னா அதை எப்படி எடுத்துப்பாங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். விஜய் 214 கேண்டிடேட்டே போட்டுவிட மாட்டார். ஸோ 214 கேண்டிடேட்டே போடுறதுக்கு போறாரோ இல்லையா சார்? நான் சொல்றது என்னன்னா, ஓட் பர்சன்டேஜ் வந்து நாம் தமிழரோட அதிகமாக வாங்கிட்டாருன்னா கேண்டிடேட்டே போட்டுவிட மாட்டார். நாம் தமிழர் கமலஹாசனை பலகீனப்படுத்தின மாதிரி விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பலம். பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. சீமான் இஷ்யூ பேஸ்டா இருக்கிறாரு. விஜய் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம வலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல அடிபடுறாரு. இஷ்யூ பேஸ்ட் அடிக்கிறாரோ அதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து விஜய் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஓட்டு போட. அப்படி யாரையும் மக்கள் முடிவு பண்ணல. அருந்ததியர்களும் முட்டாள் கிடையாது, பரையர் தேவேந்திர குல வேளாளர் முட்டாள் கிடையாது. அவங்களெல்லாம் முட்டாள் நினைக்கக்கூடிய மற்ற ஜாதிக்காரன் தெருவில் வந்து பேசிட்டு இருக்கான்ல, அவன் தான் முட்டாளு. நான் கேட்கிற கேள்வி இது. 5 விழுக்காடு இடம் ஒதுக்கீடு. நான் ரியாலிட்டியா கேட்கிறேன். சீமானோட அதிகமான ஓட் பர்சன்டேஜ் அவங்க வர கம்மியாக வர நீங்க நினைக்கிறீங்க சார்? சீமான் கமலஹாசன் சீமான் கம்பாரிசன்ல உயர்ந்த மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன்ல சீமான் உயர்வார். கம்பாரிசனோட ஓட் பர்சன்டேஜ் அதுதான் முக்கியம், ரிசல்ட் தானே முக்கியம். ரிசல்ட் சீமானும் விஜயும் ஒன்றும் ஃபைட் பண்ணல. சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி உயர்ந்துட்டு இருக்கிறாரு. அதை நீங்க என்னைக்காவது பதிவு பண்ணிருக்கீங்களா? இது கேட்கிற எவனாவது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி அப்ப அவன் நாணயமற்றவன், நேர்மையற்றவன், அயோக்கியன் ஒத்துக்கிறீங்களா? உண்மையற்றவன், அயோக்கியன் ஒத்துக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி 8.2 வந்துட்டாரு. இப்போ விஜய் எடப்பாடி பழனிசாமியை எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ஊண்டுகோலை தூண்டி துணி பெற்றவராட்டு கோளையாட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுக்கிறாரு. சீமான் எம்ஜிஆர் வந்து தமிழின விரோதி, மேனன் எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, அதனால வன்னியர்களை அவமானப்படுத்தினாரு. பரையர் தேவேந்திர வேளாளர், முத்திரையர், யாதவர், செங்குந்தர் பல சமூகங்களுக்கு 40 வருஷமா நஷ்டம், வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு நஷ்டம்னு விஜய மையமாக வச்சு இந்த இஷ்யூஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போறாரு. மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவை நானே நின்று நடத்துவோன்னு சொல்லி திமுக அரசை பணிய வச்சாரு சீமான். அதிமுக அதுக்குள்ள வரல, பாமக அதுக்குள்ள வரல, விஜய் அதை பற்றி பேசல. ஸோ இஷ்யூ பேஸ்டா சீமான் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார். எடப்பாடியை பலகீனப்படுத்தி பெரிய ஒரு வளர்ச்சியை பெறுவார். அதுக்கு விஜய்க்கு பங்களிப்பும், அதுக்கு சீமானுக்கு துணை நிற்கும். நான் நேரடியாக கேட்ட கேள்விக்கு நீங்க சுத்தி வளைச்சு பதில் சொல்ல. விஜய் நான் 214 போட்டுக்கிட மாட்டாரு, இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரையா இருப்பாருங்கிற கருத்தை தான் நான் சொல்றேன். குறிப்பா 50,000க்கு மேல விருப்ப மனுக்கள் வந்து தாவே அலுவலகத்துல வாங்கிட்டு போனாங்க. அதுல இருந்து ரிட்டனே பாத்தீங்கன்னா 5000 மனுக்கள் தான் வந்திருக்கு. அவங்களே ஷாக்கா இருக்கும் இல்லையா? 214 போட்டுக்கிட மாட்டாருங்க. நீங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப விஜய் சீமான் கம்பாரிசனுங்கிறது. சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறாரு. சீமான் கோனூரிப்பொன் கோட்டை கோனார் கோட்டைங்கிறதுக்காக நிற்கிறாரு. சீமான் மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக நிற்கிறாரு. சீமான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழினத்துக்கு துரோகம் செய்த ஊழல் பெருச்சாளிகள் இருக்கிறாரு. விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நம்பி பிச்சை எடுக்கிறாரு. இந்த மாதிரிப்பட்ட பல விஷயங்கள் வந்து ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சீமான் 5வது முறை தனிச்சு 214 இருக்கிறாரு. விஜய் 50 கேண்டிடேட் மேலே இல்லாமல் ததிக்குணத்தம் போடுறாருங்கிறது சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். மற்றபடி விஜயை பற்றி எல்லாமே பிம்ப அரசியல், கட்டமைக்கக்கூடிய அரசியல். சீமானுக்கு லாபத்தை கொடுத்தாலும் சீட்டு கொடுக்குமா அப்படிங்கிறதான கேள்வி. அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த முறை வந்து அவருக்கு சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு வரலான்னு நான் கருதுறேன். அந்த போன முறை திருவொற்றியூரில் 3வது தான் போவாருங்கிறத நானே தான் சொன்னேன். விஜய் அவர்கள் நம்புறாரா நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு? நீங்கள் சொல்கிறீங்க சீட்டே போட முடியாது 234. விஜய் வெக்ஸ் ஆகி வெறுத்து போய் இருக்கிறாரு. நான் அடிக்கிற அடியில் அவர் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறார். குறிப்பாக அவர் வந்து இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்ததே தான் ரஜினியோட பெரிய சூப்பர் ஸ்டார்னு நிரூபிக்கணுங்கிறக்காக தான் வந்தார். அதுக்கு 10 கோடி ரூபா செலவழித்து ஜான ஆரோக்கியசாமிக்கு மொய் எழுதினார். அது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தப்பு இல்லை. இந்த ஜனநாயகம் படத்தை பெருசாக்கி ரஜினி படங்களோட வசூலோடெல்லாம் மேலே கொண்டு வரணும் தான் அவருக்கு நோக்கம். ரஜினி படம் 3 படம் 500 கோடி தாண்டிட்டு, அது எந்திரன் 2, அதில் சங்கர் டைரக்ஷன் இருக்குது, அது 500 கோடி தாண்டி போயிட்டு. அடுத்தால ஜெயிலர், அது ரஜினி படம் தான். அந்த டைரக்டரே விஜய் படத்தில் அடி வாங்கிட்டு தான் வந்தார். யார்? நெல்சன். படம் நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர். திறமசாலியாக நம்ம குறைச்சி மதிப்படாண்டாம். அந்த படம் வரும்போது டைரக்டருக்கு வேல்யூ கிடையாது. அடுத்து கூலி படம் ரஜினி படம் மட்டும் இல்லை, ரஜினி ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா கூலி 500 கோடி தாண்டாது. அப்போ 3 ரஜினி படம் ஹீரோவாக நடித்து 500 கோடி தாண்டிட்டு. விஜய்க்கு ஒரு படம் தான் 500 கோடி தாண்டி இருக்கு. அது வந்து லியோ.
அடுத்தால இந்த படம் முழுக்க விஜய் படம் தான். ஹெச் வினோத்துக்கு பெரிய வேல்யூ இல்லை. நான் பராசக்தி சுதா கொங்கார கம்பாரிசன் பண்ணும்போது சொன்னதை தான் இப்பவும் சொல்கிறேன். நல்ல டைரக்டர் தான், நல்ல உணர்வான தம்பி தான். அந்த லோகேஷ் கனகராஜுக்குள்ள வேல்யூ கிடையாது. அப்போ விஜயை தாண்டி அதில் எதுவுமே இல்லை. எதில்? ஜனநாயகத்தில் படம் 500 கோடி தாண்டினா அது விஜய்க்கு தான் அந்த பெருமை. அப்போ கடைசி படம்னு ஒரு மார்க்கெட்டிங், அரசியலை வச்சு ஒரு மார்க்கெட்டிங், எம்ஜிஆருக்கு எங்கள் வீட்டு பிள்ளையை சொல்லி எம்ஜிஆர் அரசியலுக்கு ஒரு மார்க்கெட்டிங், இப்படி பல மார்க்கெட்டிங் பண்ணி அந்த படத்தை 500 கோடி தாண்ட வச்சிடணும். 10 கோடி ரூபா அதுக்காக ஜானாரிக்கசாமி கொடுத்தாலும் அது 50-100 கோடி ரூபா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாபம் வருங்கிறதா அவருக்கு முழு நோக்கம், முக்கிய நோக்கம். அதுக்கு தான் இவருக்கு கட்சிங்கிறது கடைசி படங்கிறதெல்லாம் சும்மா ஒரு பொம்மாத்து ஏமாத்து வேலை, தண்ணியில் எழுத வேண்டிய வேலை. ஸோ இந்த இடத்துக்குள்ள அவர் ரவீந்திரன் துரைசாமி கிட்ட சீண்டனார். விக்னேஷ்னு நம்ம தம்பி ஒரு பையனை வச்சு சீண்டினார் நியூஸ் 7ல். என் கருத்தை கூட சொல்ல வரல. ரஜினி தோத்த இடத்துல நான் ஜெயித்தம்பா ராமதாஸை தோக்கடிச்சோன்னு சொல்லக்கூட வராத அளவு விட்டு சீண்டனாப்புல. ரமேஷ்னு ஒரு பிராமண பையனை விட்டு நியூஸ் 18ல் சீண்டனாப்புல. ராஜ்மோகன் ஒருத்தரை வச்சு சீண்டனாப்புல. இவர் ஆதவர்ஜுனா ரெட்டிகாரை வச்சு சீண்டனாப்புல. தென் ஜெகதீஸ்வரன் ஒரு தம்பிக்கிட்ட அவன் போடான்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டான். போடா நீயும் உன் செய்தி தொடர்பாளர் பையன் ரவீந்திரன் துரைசாமி என் நண்பர், அவரை ஏன் போட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கணும்னு அதை இது பண்ணி விட்டாப்புல. எல்லாத்துக்கும் மேலே விஜயை வச்சு நான் 35 சீட்டு திமுக எம்பியில் ஜெயிப்பாங்க, அணி 48 விழுக்காடு ஓட்டு வரும்னு சொன்னவன் ஸ்டாலினுக்கு 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வரும்னு என்னோட கணிப்பு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக நான் சொன்னதுனாலும் சரி, விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னதுனாலும் சரி, சீமானை ஏமாத்ததுக்கு 20 விழுக்காடு ஓட்டுக்குன்னா ஒரு ஈரமண்ணு எற்கடி சாம்பல் தான் உண்டுன்னு சொன்னதெல்லாம் சரியாக வந்த கோபத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாப்புல, விஜயை வச்சு புள்ளிகள்னு என்ன சீண்டனாப்புல. இவ்வளவு சீண்டல் எனக்கு எதிராக தேவையா? நான் என்ன லயோலா மணியை ஏத்தா போவேன், அந்த தம்பி வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவன் என்னவும் சொல்லிட்டு போறான். அடி ஜோசப் விஜயை நோக்கி அடித்தேன். லயோலா குரூப்பு, மதமாற்ற குரூப்பு, அர்பன் நக்சல் மோடி கிட்ட தெளிவாக சொன்னேன். வர்றதே நமக்கு எதிராக வரான், விடக்கூடாது. ராகுல் காந்திக்கு தொங்கு சதையாட்டு ஊதுகுழலாம் ஒட்டுண்ணியா வாராப்புல. சீமான மாதிரி திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுள்ளிகள்னு 4 வரையும் அடிச்சு வரல. நம்ம மேல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ராகுல் காந்தி சோனியா இத்தாலி கத்தலிக்க மகன், அந்த போபல்ஸ் ஊழல்வாதிக்க மகன், வாரிசு அரசியலை சஞ்சய் காந்தி செத்ததும் பைலட்டா இருந்தவரை கொண்டு வந்த வாரிசு அரசியல், இதெல்லாம் மறந்து போய் மத வெறியில நமக்கு எதிராக வாராப்புல. 26ல் பலத்தை நிரூபிச்சா 29 நமக்கு எதிராக ராகுல் காந்தி கூட தான் நிற்பாப்புல. அடிச்சு தவிச்சிடணும், சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். அத்தனை பேரையும் விட்டுட்டேன். லயலா மணியை விட்டுட்டேன், விக்னேஸ்வரனை விட்டுட்டேன், அந்த பிராமண பையன் ஒருத்தர் நியூஸ் 18ல் விட்டுட்டேன், ஜானாரிக்கசாமி மட்டும் கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தேன். மற்ற எல்லாத்தையும் விட்டு ராஜ்மோகனை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு விஜயை குறி வச்சேன். இவர் நமக்கு எதிரான சக்திங்கிறத மோடி கிட்ட நான் ரெப்ரசன்ட் பண்ணேன். எங்க டீம், பிஎம்ஓ, எங்க அதிகாரிகள், ஐபி எல்லாத்திலும் தெளிவா மோடிக்கு ஆபத்து இவரால 29லங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அந்த கட்டம் எப்படி வருதுன்னா, கவர்னருக்கு முக்கியத்துவம். மோடிக்கு விஜயால ஆபத்துனா 2029ல பெரிய சக்தியா வரும்னு சொல்றீங்க நீங்க. விஜய் 26ல் எடுக்க ஓட்ட மோடிக்கு எதிராக 29ல கொண்டு போவார். ஸோ கவர்னர் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. கவர்னர் பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு, செக்யூரிட்டி கொடுத்தாங்க. இல்ல நீங்க தான் 234ல கேண்டிடேட் போட முடியாதுன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் 2027 அதிகம் ஓட்டு வாங்கினா 2029 மோடிக்கு ஆபத்து ஆகும்னு சொல்றீங்க. என்ன பேச கான்ட்ராடிக்டா இருக்கு. என்ன ஓட்டு எடுத்தாலும் 5% ஓட்டு எடுத்தாலும் அது மோடி கிட்ட கொண்டு சேர்ப்பார், மோடிக்கு எதிராக ராகுல்கிட்ட கொண்டு சேர்ப்பார். ஸோ நான் சான்ஸ் எடுக்க முடியாது. அந்த புள்ளியில் கவனமாக களமாடணும். நான் ஜெயித்த இடத்த சொல்ல வர்றேன் சார். நீங்கள் அப்போ அவர் என்ன ஓட்டு எடுத்தாலும், அது 4 எடுத்தாரோ 3 எடுத்தாரோ 6 எடுத்தாரோ ராகுல் காந்தியில் கொண்டு சேர்ப்பார். நீங்கள் வரும்போதே சுத்தமாக வரணும். இந்த நாட்டின் மானத்தை, RSSின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை காப்பாற்றின ஒருத்தன் உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. அப்போ நீ கத்தோலிக்க கிறிஸ்தவன், நீ ஜோசப் விஜய், நீ ஜான் ஆரோக்கியசாமி, பைபிளை தூக்கிட்டு ஜீசஸ் ஜோசப் விஜய் ஜான் ஆரோக்கியசாமின்னு தெரிஞ்சீங்கன்னா அடிப்போம். அதுதான் அடி நடந்தது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சசிகலா பதவியேற்பு விழாவுக்கு கவர்னர் வரமாட்டார், சென்னமேனி வித்தியாசாரா வரமாட்டார், ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, சக்கட ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறும்போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொல்ல குருமூர்த்தி சொல்லும் போதே சசிகலா இல்லைன்னு சொன்னோம், ஜெயித்தோம். காரணம் சசிகலா ராகுல் காந்திக்கு ஆளு, நடராஜா. அதே மாதிரி இவர் ராகுல் காந்திக்கு ஆளு. அதனால தான் 8ஆம் தேதியே நான் சொன்னேன் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். இப்போ ஜோசப் விஜய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோமா இல்லையா? நீ 10 கோடி கொடுத்ததே ஜனநாயக பட வசூலுக்காக தான் கொடுத்தேன். ஜனநாயக படமே வரலையே. இப்போ அடி வாங்கிட்டு நீ ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் நாளைக்கு படம் வரணுங்கிறதுக்காக அரசியலை விட்டுக்கிட்டு
எனக்கு பாதிப்பு சென்சார் போர்டு என்ன எனக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியலையே. இப்படி கோழையாக இருந்தால் 4% கூட வராது. இப்படி கோழைத்தனமான அரசியலாக இருந்தால் மக்களுக்கு இந்த ஆள் ஒரு கோழை, தன்னோட ஜனநாயகம் படத்தை கூட நாங்கள் தான் அடித்தோம் சொல்லி அடித்தோம், 8ஆம் தேதியே வராதுன்னு சொன்னோம், 9ஆம் தேதி படம் வரலன்னு ஒரு டீம், ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்த டீம் ஜான் ஆரோக்கியசாமி மேலே உள்ள இதில் ஜோசப் விஜய் அதுக்கு ஒத்து ஊதுனால ஜோசப் விஜயை குறி வச்சு ஒரு கூட்டம் அடித்து அதை கிளைம் பண்ணுதுன்னு சொன்னால் இப்படி அடி வாங்கிக்கிட்டு கத்தக்கூட முடியாத அளவுக்கு பலகீனமாக பரிதாபமான கோலத்தனமாக இருந்தவருக்கு என்ன ஓட்டு வரப்போகுது? என்ன சார் ஓட்டு வரப்போகுது? நீங்க போடுவீங்களா சார் ஒரு இப்படி கோலத்தனமான ஒரு ஆளுக்கு? ஜனநாயக படத்தை வந்து பாஜக முடக்கிட்டாங்க அப்படிங்கிறதே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஆகும். அதான் நீங்க பேசுங்க, பேசித்தான் பாரு. ஆடு திருடு போகல, ஆடு திருடுன மாதிரி கனவு வேண்டாங்கிற ரேஞ்சில் இருக்கவருக்கு என்னையா சிம்பதி? கண்டிப்பா சிம்பதி இருக்கும். யாருக்கு இருக்கும்? பற்றுதல் கொண்ட ரசிகனுக்கு இருக்கும். ஜெயலலிதா அடிச்சாங்க, சிம்பதி வந்து ரசிகனுக்கு. நான் அன்னைக்கே பேசியிருக்கிறேன், பிரேக் இவனா கேரளாவிலான படத்தை தமிழ்நாட்டில் ஜெயலலிதா காலி பண்ணிட்டாங்க, தப்புன்னு பேசியிருக்கிறேன் நான். அடுத்தால நெய்வேலி ரைடு ரசிகன் சிம்பதி வந்து, சர்க்கார் படம் அடி சிம்பதி வந்து, இதுவும் சிம்பதி வந்திருக்கும். ஆனால் அன்னைக்கு நீ நடிகன், இன்னைக்கு அரசியல் தலைவர். அப்போ உனக்கு சினிமா ரிலீஸுக்காக ஒரு கோழைத்தனமான அரசியல் தலைவராக இருக்கிற. அப்போ ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு நிற்கக்கூடிய தெளிவான சீமான் விஜயோட எத்தனை மடங்கு ஓட்டு அதிகம் எடுப்பார்? யாருக்கு கூடுதல்னு கேட்டீங்கன்னா எத்தனை மடங்குக்கு வரேன்? நீங்க முதல்ல யாரு கூடுதல்னு கேட்டீங்கன்னா எத்தனை ஃபோல்டுன்னு வரேன்? நீ கோலத்தனமாக இருந்து சசிகலாவா இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ ஜானாரிக்கசாமிக்கு ஸ்ட்ராட்டஜி புண்ணாக்கு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டோமா, பட்ட அடியை வாங்கிக்கிட்டு கதற முடியாத லெவல்ல இருக்கிறீங்க. ஒருவேளை தேர்தல் டைம்ல பேசலாம் இல்லையா? பாஜக பேசுவார் நினைக்கிறேன். தாராளமா பேசலாம், அதுல எந்த தப்புமே இல்லை. அது போட்டு பார்த்துடலாம். நீ தைரியமானா தைரியசாலின்னு நான் ஒத்துக்கிறேன், அதுல நான் உன்னை மறுக்க தயாரா இல்லை. நீங்க எடப்பாடி விஷயத்திலையும் கொஞ்ச நாள் சும்மா இருந்துக்கிட்டு பலனெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு அப்புறம் யாரை எங்கே வைக்கிறது என்று யாருக்கும் தெரியலன்னு தான் பேசுனீங்க. எடப்பாடி கிட்ட வன்னியர் வேளாள கொன்ற பெல்ட்டுக்குள்ள உங்க ஆட்களை வச்சு கொடிகாட்டை வச்சுக்கிட்டு திரும்ப எடப்பாடிக்கு அல்வா கொடுத்தீங்க. அதனால தான் மோடி விஷயத்தில் எத்தனை புரோக்கர்கள் வந்தாலும் எந்த புரோக்கர்கள் இதுவும் எடுபடாது. அவன் எவ்வளோ பெரிய புரோக்கராட்டம் இரு, மோடி வந்து மோடிக்காக நாங்கள் சிந்திப்போம், மோடிக்காக நாங்கள் நிற்போம். மோடியை நீச்சுன்னு சொன்னால் பிரியங்கா ஒரு எச்சி பெண்மணி லீச்சு, மணிசங்கர் ஒரு லீச்சுன்னு தமிழ் மண்ணில் திருப்பி அடித்தது நாங்கள் தான். அப்போ மோடிக்கு தெரியும். ரவீந்திரசாமி டீம் சொன்னால் நான் மட்டுமில்லை, நிறைய பேர் இருக்காங்க அதிகாரிகள், பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியான்னு பிரிட்டானிட்டி டீம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இவன் மோடிக்காக ஒன்று சொன்னான்னா நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவான். இவன் சொன்னதை நம்ம நம்பலாம். இவனுக்கு வேற பதவிக்கோ வேற அஜெண்டாவோ ஏதோ இருக்காது. நமக்காக இவன் தெளிவாக சொல்லுவான். சசிகலா விஷயத்தில் ஏற்றுக்கிட்டாரு, குருமூர்த்தியை மீறி ஏற்றுக்கிட்டாரு. இந்த விஷயத்திலையும் கவர்னர் உட்பட அத்தனைவரையும் மீறி நம்ம கருத்து பிஎம்ஓல எடுபட்டுட்டு இப்போ புரிதா ஜோசப் விஜய் நாங்கள் யாரு எங்கேருந்து வந்திருக்கோம், சல்லி பசங்க, நம்ம தரம் என்ன தகுதி என்னன்னு தெரியாமல் விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன். விளையாடினீங்க, மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அடி வாங்கிக்கிட்டு பேச விட முடியலையே உங்களால். சமீபத்தில் ஜக்கி ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணியோட பிரேமலா தான் போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாயிடுச்சு. ஏன்னா பாஜக தலைவர்கள் வந்திருந்தாங்க, அதிமுகலேருந்து வேலுமணி போயிருந்தாரு. பிரேமலா தான் பார்த்தீங்கன்னா ஜக்கி அழைப்புதல் பேரில் போயிருந்தாலும் கூட்டணி கிட்டத்தட்ட உருவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்துட்டு இருக்கு இல்லையா? தேமுதிக என்டிஏக்கு தான் போதும். தேமுதிக திமுக கூட்டணியில் நின்னா தான் சீட்டு ஜெயிக்க முடியும். அதிமுக கூட்டணி அவங்களுக்கு பால், 2 தடவை அவங்களுக்கு பால். எடப்பாடி அவங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கல. அதிமுக கூட்டணி அவங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இது என்னோட ஆணித்தரமான கருத்து. ஒருவேளையில் ஸ்டாலின் கிட்ட சீட்டு அதிகம் வாங்குறதுக்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். இப்போது ராஜ்யசபா இதுவரை தேர்தல் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? தொடர்ச்சியாக வந்து ஏற்கனவே எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்டு அவர் ஏமாத்திட்டார் அப்படிலாம் வந்து தேமுக தலைவர் பேசினாங்க, தேமுதிகவில். இந்த சூழலில் யார் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க சைடு தானே போக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக திமுக கொடுக்க மாட்டாங்க. திமுக ராஜ்யசபா சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஓகே, சீட்டு எண்ணிக்கை தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு தேவை சீட்டா? ராஜ்யசபா சீட்டு தான் இதில் முக்கியம். ராஜ்யசபாவையும் அவங்க முக்கியமாக கருதுறாங்க. ராஜ்யசபாவும் திமுக ஓகே சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லிட்டு. தையே முடிஞ்சிருச்சு, என்ன சார் முடிவு எடுக்க போறாரு? அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியிலே மாற்று கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த மனோகரெல்லாம் விஜய் கட்சிக்கு போயிட்டாரு. மனோகரம் போயிட்டாரு, ஜேசிடி பிரபார் போயிட்டாரு, புகழேந்தி விஜய்க்கு ஆதரவாக போயிட்டாரு. நிறைய பேர் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. வைத்திலிங்கம் போயிட்டாரு, மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, தனிமுறம் ஆயிட்டாரு. ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு? அரசியல்ல இருந்து விடைபெறாரா? அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. 5000 ரூபா கொடுத்ததுக்கு சாதகமாக பேசியிருக்கிறத பார்த்தா திமுக நோக்கி நகரலான்னு பார்க்குறேன். பார்ப்போம், முடிவு தான் தெரியும். திமுக நோக்கி நகர்ந்தா அவருக்கு அவர் அரசியல் இன்னும் கொஞ்சம் எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் 3 எலெக்ஷனில் நிரூபிக்கப்பட்டிருக்குதுல்ல. இது மோடிக்கே தெரியுமே. அதான் நாங்கள் மோடிட்டுன்னு சொல்கிறோம். 45 விழுக்காடு ஓட்டு குறையாமல் ஸ்டாலின் தலைமை கிடைக்கும். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. நாங்கள் மோடி, நட்டா, சந்தோஷ்,
இவர் அமித்ஷா எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ நட்டாக்கு பதிலாக நிட்டின் நாபின் சின்ஹா ஹயஸ்தா கம்யூனிட்டி, தேசத்தந்தை 2வது சுதந்திர போராட்டத்தின் பிதாமகன் ஜெயபிரகாஷ் நாராயணோட ஹயஸ்தா கம்யூனிட்டியை சேர்ந்த நிட்டின் நாபின் சின்ஹா புதிய தலைவர், அவர் உட்பட எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு பொசிஷன் இதுதான் நாங்கள் எழுதுகிறோம். ஏற்கனவே 2024 நாங்கள் இதை தான் சொன்னோம், 35 சீட்டுக்கு மேலே திமுக அணி வரும், 48 விழுக்காடு வாக்கு எடுப்பாங்கன்னு சொன்னோம். இப்பவுமே எங்கள் அசஸ்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏக்குள்ள வேளாண் முடிவு பண்ணிட்டாரு. பாஜக தலைமை ஓபிஎஸ் அவர்கள் திமுக போறதை விரும்ப நினைக்கிறீங்களா? பாஜக தலைமை விரும்பாது. ஆனால் அதில் நிறைய நுணுக்கங்களும் நிறைய இதுகளும் இருக்குது. 2 தலைவர்கள்ட்ட சில விஷயங்களை இன்னைக்கு சொன்னேன். அதில் என் நண்பர் ஒரு தலைவர் அப்படி நான் நினைக்கலைங்கிற கருத்தை என்கிட்ட சொன்னார். அவரோட கருத்தை மதித்து, நல்ல பண்பாளர், ஐயா மூப்பனார் மாதிரி ஒரு பண்பாளர் அவர் கருத்தை மதித்து, அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் எனக்கும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர் அதெல்லாம் மறந்து ஒரு பண்பாட்டு பழகக்கூடியவர். அவர் சில கருத்துக்களை சொன்னார், எனக்கு சில கருத்துக்கள் இருக்குது. ஸோ அதை வர நாட்களில் சொல்கிறேன். ஓரளவு என்னன்னு சொன்னீங்கன்னா தெரியும் இல்லையா? சரி, அதையெல்லாம் உடச்சி பேச வேண்டாம். வரும் நாட்களில் அது தெளிவாகும் போது உங்களுக்கு நான் அதை பதிவு பண்ணுறேன். சிவா ஒரு பெரிய தலைவர், ரொம்ப முக்கியமான தலைவராக தமிழ் மண்ணில் இருந்தவர், ஒரு நல்ல கிரிகரியஸான ஆள். அவர் யாருன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இழுபறி நீடிச்சுட்டே இருக்கு. குறிப்பாக மாணிக் தாகூரும் தொடர்ச்சியாக வந்து எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டணிக்கு எதிராக. சீட் பேரம், ஆட்சியில் பங்கையும் தாண்டி வந்து திமுக வெளிப்படையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா? மாணிக்க தாகூர் ஒரு மேட்ரே இல்லை, வெட்டு செல்லாத நோட்டுன்னு சிதம்பரம் நிரூபிச்சிட்டாரு. அது மாணிக் தாகூருக்கு அடித்த அடி இல்லை. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை எல்லாரும் அடித்த அடி ராகுல் காந்திங்கிற ஒரு பப்புக்கு அடித்த அடி ஆகும். அடி நொறுக்கிட்டாங்க. ராகுல் காந்திக்கு பாய்ச்சா தமிழ்நாட்டுக்குள்ளே பலிக்கலை. 9 மக்களவை உறுப்பினரில் 8 மக்களவை உறுப்பினர் ஸ்டாலின் கூட்டணி விரும்புகிறாப்புல. 18 எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் கூட்டணி, ஸ்டாலின் தலைமையில் தான் ஜெயிக்க முடியும்னு 18 எம்எல்ஏயும் கருதுகிறாங்க. 90 விழுக்காடு கட்சிக்காரங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் கலத்தி விட்டுட்டாருன்னா 2 விழுக்காடு ஓட்டு தான் காங்கிரஸ் மூலமாக தனிச்சு நின்னாலும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு கூட்டணி போனாலும் விஜய்க்கு 2 விழுக்காடு வாக்கு தான் விஜய் தலைமைக்கு, அன்டெஸ்டட் நாட் ஃபுல் விஜய் தலைமை கிடைக்கும். அப்போ விஜயே 2 விழுக்காடு காங்கிரஸுக்கு என்ன மரியாதை கொடுப்பாரு? ஒரு 2 விழுக்காடு பலம் கொண்ட காங்கிரஸுக்கு விஜயே டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாரு. ராகுல் காந்தியோட தப்பான ஆட்டத்தில் 2014 காங்கிரஸ் ஒரு சோகமான முடிவு வந்தது இல்லையா? அந்த முடிவு 2029 வர்றதை நோக்கி போயிட்டு இருக்கதான் நான் பார்க்குறேன். பட் ஸ்டாலின் 26 அவங்கள ரீட்டைன் பண்ணி கொண்டு போவோம், ஸ்பிளிட் பண்ணாண்டாம், ராகுல் காந்தியை சேர்த்து வச்சு இழுத்துட்டு போவோம். ராகுல் காந்தி தோத்துட்டார் ஸ்டாலின்கிட்ட என்றாலும் அவரையும் சேர்த்து வச்சு இழுத்துட்டு போவோம். ஏன்னா முட்டாள்தனமான ஆட்டம், மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் என்னென்னு தெரியாத ஆட்டம். உங்கள் பலமே 4.3 தான் ராகுல் காந்திக்கு பலமேங்கிறத, அதுக்காச்சு வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாருங்கிற அந்த உண்மையை தெரியாமல் ராகுல் காந்தி ஆடின ஆட்டம் ராகுல் காந்தியை வந்து அசிங்கப்படுத்திட்டு. இதே ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை கேரளாவிலே அசிங்கப்பட்டு நிற்கிறாரு. இவர் வேணுகோபால நாயரை கேண்டிடேட்டாக சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் சுத்தமாக காங்கிரஸ் அடிப்படும். விஜயன் நான் 3வது முறையும் சிஎம் ஆயிடுவார். காரணம், நாயர்னாலே ஆர்எஸ்எஸ்ன்னு பார்க்குறான். பிஜேபி நாயர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணிட்டாங்க. இவர் ராஜீவ் சந்திரசேகர், இவர் சுரேஷ் கோபி மத்திய அமைச்சர், தென் ராஜ்யசபா மெம்பர் ஒரு நாயர், மேயர் நாயர்னு ஒரு நாயர் சென்ட்ரிக்காக அந்த இதை வந்து பிஜேபி ஆஃப் லைட்டு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணுறதும், அந்த கண்ணூரில் ஆர்எஸ்எஸ் சிபிஎம் தகராறில் பிஜேபி சைடு நிற்கிறது நாயர் சமுதாயம் தான், ஆர்எஸ்எஸ் சைடு நிற்கிறது. ஸோ இது எல்லாமே நாயர்னா ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இது விழுந்துட்டு இப்போ இந்த நாடார்னா ஆர்எஸ்எஸ்ன்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் விழுந்த ஒரு இது இருக்கு இல்லையா? பொன் விஜயராகவன் கூட ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லி தோக்கடிச்சு டென்னிஸை ஜெயிக்க வச்சாங்கல்ல, அதே மாதிரி நாயர்னா ஆர்எஸ்எஸ்ன்னு விழுந்துட்டு. அப்போ இந்த கட்டத்துக்குள்ளே வேணுகோபால நாயரை நீங்கள் சிஎம்மாக சொன்னீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஈழவர் கம்யூனிட்டியை நம்ம எம்பவர் பண்ணிடுவோம், 3வது முறையும் விஜயனை எம்பவர் பண்ணிடுவோம்னு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் முழுக்க சிபிஎம்முக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்கள் கனவு வேணுகோபாலன் நாயர் சிஎம் கனவு அங்கேயும் அடி. நீங்கள் ஒருவேளை சதீஷனை சிஎம் கேண்டிடேட்டாக ஈழவாவா ப்ரொஜெக்ட் பண்ணினீங்கன்னா ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். மற்றபடி காங்கிரஸ் கேரளாவில் நல்லா இருக்குது, 19 சீட்டு ஜெயித்துட்டாங்க. ஆனால் வேணுகோபால் நாயரோட அரசியலில் அவர் ஆர்எஸ்எஸ்காரர் முத்திரையில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து நம்ம ஈழவாவை ப்ரொடெக்ட் பண்ணி ஈழவா பவரை மெயின்டைன் பண்ணி சிபிஎம் மூலமாக ஈழவா பவரை மெயின்டைன் பண்ணி விட்டால் தான் ஈழவாஸ் வந்து நாளைக்கு இந்துத்துவாக்குள்ளே போகாமல் இருப்பாங்கங்கிற அந்த ஒரு சூழ்நிலையும் வேணுகோபாலுக்கு பெரிய ஒரு இடியாக இருக்குது. புதுச்சேரியில் அவர் டிக்கெட் கொடுக்காம தள்ளின
நாராயணசாமியை தான் மீண்டும் வச்சு அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ராகுலுக்கு வந்திருக்குது. கர்நாடகாவில் அவர் சொன்னது மாதிரி சிவகுமாருக்கு சிஎம் போஸ்ட்டை கொடுக்க முடியாத சூழல் வந்திருக்கு. ஸோ எலெக்ஷன் நடக்கக்கூடிய தென் மாநிலங்கள் நாலிலுமே ராகுலுக்கு கை அடிபட்டு போய் நிற்குது. இதே ராகுல் வந்து பத்திரிகையாளர்களை தூண்டி விட்டு மோடி தேசிய தலைவரை போட முடியாமல் இருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் மோடி மோதல், எப்போ வேணாலும் தேர்தல் வரலாங்கிற மாதிரிலாம் தவறான இதுகளை மோடிக்கு எதிராக பண்ணும்போது நிதின் நாபின் சின்ஹாங்கிற ஒரு அப்பர் காஸ்ட் கயஸ்தா, ரெண்டாவது சுதந்திர போராட்டத்தின் தந்தை, தேசத்தந்தை ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு சமூகத்தை சேர்ந்தவரை ஒரு 45 வயதுக்காரரை மோடி அசெப்ட் பண்ணி தலைவராட்டு போட்டிருக்கிறாரு. மோடிக்கு லீடர்ஷிப் அந்த உயரத்தில் இருக்குது. மல்லிகார்ஜுன கார்கே கிட்டையும் செல்வ பெருந்தகிட்டையும் சிதம்பரத்துக்கிட்டையும் தாக்கு பிடிக்க முடியாத லெவலில் ராகுல் போகிறாரு. காரணம் அவரோட ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் தெரியாத அவரோட நடவடிக்கைகள் தான் காரணம். இப்போ மாணிக் தாகூர் வந்து இப்படி வெளிப்படையாக பேசுகிறாரு, அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலை, பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா பின்னாடியில் நீங்கள் ராகுல் காந்தி இருக்காருன்னு சொல்கிறீங்க, கேசி வேணுகோபால் இருக்காருன்னு சொல்கிறீங்கன்னா அந்த 2 பேர் தானா? 2 பேர் சொல்கிறது தான் மாணிக் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி கண்டிப்பாக சொல்கிறாங்க. அவங்களும் செல்வாக்கற்றவர் ராகுல் காந்தின்னு ஆகிப்போச்சு. ராகுல் காந்தியை நம்பி யாருக்கும் டெபாசிட் கிடையாது. சோனியா ப்ளஸ் வசந்தகுமார் தான் ஒரு சீட்டு டெபாசிட் ஆச்சு. அதுவும் நாடார்கள் ஏமாளிகள்னு ஏமாளிகளாக தான் நாடார்களை பார்ப்பாங்க. இந்த மாணிக் தாகூர் எல்லாம் ஓட்டே இல்லாத ஜாதியிலேருந்து காங்கிரஸில் துள்ளாட்டம் போடுவாங்க. மாணிக் தாகூர், ஜோதிமணியெல்லாம் அதான் நடக்கும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்கள் லட்சணமே ஒரு தொகுதி தானே ராகுல் காந்திக்கு செல்வாக்குக்கு டெபாசிட்டு. இப்போ அதுவும் 4 முறை காங்கிரஸ் திமுகவோட நின்றனால அப்படியே திமுகவில் பைட்டிங் ஆகிட்டு, அதுலேயும் 90 விழுக்காடு திமுக அண்ணே நின்றுட்டான். அப்போ நீங்கள் வெளியே போனால் 2 விழுக்காடு வாக்கு கூட ராகுல் காந்தி பின்னாடி போகாது. அப்போ 2 விழுக்காடு ஓட்டு கூட வராத இடத்துக்கு விஜய் என்ன சீட்டு கொடுக்க போகிறாரு? அப்போ ஜோசப் விஜய் உங்களையும் அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தான் ட்ரீட் பண்ணுவார். இப்போ மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வந்து விஜய் கூட போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறது ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டாரா? ஏற்றுக்கிட மாட்டார், அது தெரியுது. நான் முதலாக ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினதே ஸ்டாலின் அவர்கள் தான். எதனால வந்து இப்படி பின்னணியிலிருந்து கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்கிற செயல்களில் ஈடுபடுறாங்க நினைக்கிறேன்? தனக்கு செல்வாக்கு இல்லை, நான் செல்வாக்கற்றவனாக போகிறேன், நான் பலகீனமாக போகிறேங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் அது செய்கிறாரு. 3வது முறை மோடி பிரதமராக வந்ததும் ராகுல் காந்தியால் தாங்க முடியல, தாழ முடியல, பொறாமையில் புழுங்குறாரு. அதனால வந்து டெஸ்பரேட்டாக ஒரு இம்ப்ராக்டிக்கல் விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறார். பலம் நிரூபிக்காத விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கவங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறார். விஜய்க்கு என்ன பலம் இருக்குது? விஜய்க்கு ஓட்டு இருக்குங்கிறது பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். மாணிக் தாகூர் ஒரு பைத்தியக்காரன், இது பிரவீன் சக்கரவர்த்தி பைத்தியக்காரன். அது வந்து சர்வே விழுந்தாதான் ஓட்டு. சீமானுக்கு 8.2 இருக்கிறது நிஜம். இந்த நிஜத்தை கூட தெரியாத பைத்தியக்கார பசங்களாக தான் காங்கிரஸில் ராகுல் காந்தியோட லாயலிஸ்ட்னு சொல்லக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படியே போட்டு இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? அடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? சுமூகமாக திமுக கூட தான் நிற்கும். பெரும்பகுதி காங்கிரஸ் வாக்காளர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் திமுக கூட தான் நிற்கிறாங்க. இதை ஏற்றுக்கிட்டு திமுக கூட போகிறது தான் ராகுல் காந்தி நரசிம்மராவ் 96 அவமானப்பட்டு போகாத மாதிரி, நரசிம்மராவ் மாதிரி ராகுல் காந்தி அவமானப்பட்டு அசிங்கப்படாமல் இருக்கணும்னா திமுக கூட ட்ராவல் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒரே வழி. அது தவிர வழி இல்லை. குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டுகள், அதெல்லாம் தாண்டி மக்களவையில் பார்த்தீங்களா திமுக எம்பிகள்லாம் சஸ்பெண்ட் ஆகலை. இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, திமுகவோட மறைமுகமாக பாஜக கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்கிறார் இல்லையா? இதெல்லாம் வந்து அதிமுக கூட வைக்காத விமர்சனம். இது எப்படி எடுத்துக்கிறது? மாணிக் தாகூர் வைக்கிறாரு. மாணிக் தாகூர் இந்த விமர்சனம் வைக்கிறது வந்து ஸ்டாலின் மேலே உள்ள கோபத்தில் தான் அந்த விமர்சனம் வைக்கிறாரு. நீங்கள் எங்களுக்கு 18 சீட்டு போதும், உங்களோட கூட்டணிக்கு வாரங்கிறத ஸ்டாலின்கிட்ட நீங்கள் ஒப்புதல் கொடுத்துட்டீங்கன்னா உடனே எம்பிக்களை ஸ்டாலின் அனுப்பி வைப்பார். அரசியலில் எல்லாரும் லாபத்துக்காக தான் இருக்கிறாங்க. ஸ்டாலின் மட்டும் லாபம் இல்லாமல் எப்படி இருப்பார்? இந்த இடத்துக்குள்ளே மோடி போட்ட திட்டம் அப்படி பலிச்சுக்கிட்டு வருது. அதுக்கு ரொம்ப மோடிக்கு உறுதுணையாக இருந்து மோடி 3வது முறை பிஎம் ஆனதில் பொறாமப்பட்டு புழுங்கி சாகக்கூடிய ராகுலுக்கு நடவடிக்கைகள் வந்து மோடிக்கு ரொம்ப பயனுள்ளதாட்டே இருக்குது. ஒருவேளை வந்து கூட்டணி நீடிக்கலைன்னா காங்கிரஸே வந்து 2ஆ உடைய கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதைத்தான் நான் இவ்வளோ தான் பேசுகிறேன். 2ஆ உடையாது. 4 பேர் விஜய் கூட கூட்டணி போகிறேன் இல்லை தனிச்சு போகிறேன்னு போவாங்க. அந்த 4 பேர், ஒன்று ராகுல் காந்தி, ஒன்று திருச்சி வேலுசாமி, ஒன்று மாணிக் தாகூர், ஒன்று பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த 4 பேர் போவாங்க, வேற யாரும் போக மாட்டான். என்னங்க இருக்குது அந்த கட்சிக்கு? பூத் ஏஜென்ட் உண்டா? என்னங்க உண்டு? எங்க வட தமிழகத்தில் விசிகாவுக்கு செல்வாக்கு உண்டா? மாணிக் தாகூருக்கு 4 விழுக்காடு ஓட்டுங்க. அந்த 4 விழுக்காடு ஓட்டு 4 முறை ஸ்டாலின் கூட தலைவராட்டு கூட்டணியில் நின்று இருக்கு. ஒரு தடவை கலைஞர், 3 முறை ஸ்டாலின் கூட நின்று இருக்குது. அங்கே விட்டு அந்த அதில் 2.5 கலந்தவன் எப்படிங்க வெளியே வருவான்? கோபனா வெளியே வருவாரா? சிதம்பரம் வெளியே வருவாரா? யாருங்க வருவாப்புல? சரி, இவங்க வெளியே போனால் விஜய் 2 விழுக்காடு சீட்டுக்கு மேலே எங்கெங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்பாரு? உங்களை நம்பி 2 விழுக்காடு ஓட்டு தான் வரும்.
அதுக்குள்ள சீட்டை வாங்கிட்டு போனதானே விஜயம் காங்கிரஸை ட்ரீட் பண்ணுவார். இப்போ காங்கிரஸ் கூட்டணியில திமுக எளிதாக வெற்றி பெற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கூட்டணி இல்லாட்டினாலும் காங்கிரஸ் கூட்டணி வந்து இழந்து சான்ஸ் எடுக்க வேண்டாம்னு ஸ்டாலின் நினைக்கிறார். கலை யதார்த்தம் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். கலை யதார்த்தம் வந்து காங்கிரஸ் இருந்தும் 2006 ஜெயிக்கலையே. காங்கிரஸுக்கு மேலே மதிமுகவும் விசிகாவும் போன்ற மற்ற கம்யூனிஸ்டுகளும் வந்து தானே ஜெயித்தாங்க. அது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் கிடைச்ச வெற்றி. எல்லாருக்குமே அந்த வெற்றியில் பங்கு இருக்குது. தோற்று போன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. அந்த அணியில் விட்டு வெளியேறவங்க தண்ணியில் விழுந்த மீன் மாதிரி துடிச்சு போயிடுவாங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில் வந்து ஸ்டாலின் யாரால் வெற்றிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸையும் இழக்க வேண்டாம், சான்ஸ் எடுக்க வேண்டாம்னு ஸ்டாலின் கருதுறாரு. இதுதான் காங்கிரஸுக்கு பார்கெனிங்கில் பலம். இவ்வளவு தூரம் பேசினதுக்கப்புறம் தொகுதி பங்கீடோ கூட்டணி பேச்சுவார்த்தையோ நடக்க போகுது விரைவில். அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? சுமூகமாக போகுமா? காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை. ஏற்றுக்கிட்டு ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டு போகிறத வேறு வழியே கிடையாது. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன பைத்தியகார பசங்க தான் சீமான் 8.2 எடுத்ததை பொறுக்க முடியாத வன்மத்திலையும் கான்ஃபிடன்ஸ்னு ஏதாவது விஜயை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அது இப்படியே போட்டுங்க. பைத்தியகார பசங்க அவங்க நாம சொல்கிறது மக்கள் மத்தியில் போட்டு பலம் நிரூபித்த ஒருத்தனையும் கற்பனையாக ஒருத்தனை பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா பைத்தியகாரங்களுக்கு? மோடி அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, திமுக அதிகமான எம்பிகள் இருக்காங்க. அந்த மாதிரி லிங்க் பண்ணி கூட பேசுறாங்களே. 2026 தேர்தலுக்கு அப்புறம் திமுக அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ அதனாலதான் காங்கிரஸ் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க எப்படி அப்படின்னு. நாம அதை ஆசைப்படுறாங்க. நம்ம அதில் வெளிப்படையாக நமக்கு ஒன்றும் மறைச்சு பேச வேண்டிய ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஒன்றும் பாண்டே மாதிரி ஸ்டாலின் எதிர்ப்பிலே ஒரு அரிப்பிலே அரசியல் பண்ணலை. மோடிக்காக அரசியல் பண்ணுறோம். அதனால தான் பாண்டே, குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இளங்கணை செஞ்சு, பொன்னார் இவங்களை மீறி மோடிக்காக நம்ம திங்க் பண்ணனால சசிகலா விஷயத்தில் நாம் சொன்னது நடந்தது. இப்போ அத்தனை பேரையும் மீறி விஜய் விஷயத்தில் மோடிக்கிட்ட நாம் சொல்கிறது நடக்குது. நம்ம மோடி நன்மைக்காக தாங்க சிந்திக்கிறோம். அதில் 22 எம்பி இன்னைக்கு ஸ்டாலின் வச்சுட்டு இருக்கிறாரு. ஸ்டாலினால் ஒன்றுமில்லாத காங்கிரஸ், கன்னியாகுமரியில் மட்டுமே டெபாசிட் வாங்கின காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் 40 எம்பி சீட் அந்த அணி எடுக்கிறாங்க. 14 19 எடுத்துட்டாங்க, 24 எடுத்துட்டாங்க. ஸோ இதை காலி பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறாங்க. அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக காங்கிரஸை தன் கைக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த உண்மை எங்களுக்கு தெரியுது. திருமாவளவன் அவர்கள் நான் கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேட்குற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற தவறு இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? திருமாவளவன் வெளிப்படையாக கேட்க முடியல, காங்கிரஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா? இல்லை, அவர் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க விரும்பல. அவர் வந்து இந்த அணி தொடரணும், காங்கிரஸ் இந்த அணியில் தொடரணும்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் இந்த அணி தொடரலைன்னா அவருக்கு 29 வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறியாகும். சில சிக்கல்கள் இருக்குது, நான் மறுக்க வரல. காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட்னா அவங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தான் இருக்கிறாங்க. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் பேசணும். அந்த இடத்துக்குள்ள 2019 ராகுலை பிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி 53 விழுக்காடு வாக்கெடுத்த ஸ்டாலின் 2024 தன்னை முன்னிறுத்தி எடுத்தது காங்கிரஸ்காரங்களுக்கு, ராகுலை சுற்றி இருக்கவங்களுக்கு பொறாமை, காழ்ப்புணர்ச்சி. நாம் என்ன சொல்கிறோம்னா இது சட்டமன்றத்துக்கும் ஸ்டாலின் தலைமைக்காக விழுந்த ஓட்டு தான், இது பார்லிமெண்ட்டுக்கான விழுந்த ஓட்டு இல்லை. 19 மாணிக் தாகூருக்கு 7 விழுக்காடு கம்மி, 19 ஜோதிமணிக்கு 12 விழுக்காடு கம்மி, 19 கார்த்திக் சிதம்பரத்துக்கு 10 விழுக்காடு கம்மி, 19 சசிகாந்த் செந்திலுக்கு ஓட்டு அதிகம், 19 நவாஸ் கனி பாய்க்கு வந்து காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனில் தேவர், நாடார், தேவேந்திர குல வேளாளர் யாதவர், தேவர் பெரியாளாயி மந்திரி ஆயிடுவாரோன்னு முஸ்லீமுக்கே ஓட்டு போட்டு 3 விழுக்காடு ஓட்டு அதிகம். விஜய் சீமானுக்கு மைக்கில் போட்டு ஆதரவு கொடுத்து எனக்கு ஆதரவு தாரான்னு சொல்லியும் விஜய் வசந்துக்கு ஒரு வேளையில் 2 மீனவர்கள் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. இவர் பசலியா மீனவ சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஆள். இன்றைக்கி டெல்லியில் கூட ஒரு பெரிய பதவி, அட்டகாசமான பதவி, மினிஸ்டர் இதுக்குள்ள இதில் வாங்கியிருக்கிறாரு. அவர் செல்வாக்கான ஒரு தலைவர். அவரும் நிற்கும்போதும் ஒரு பரதவர் சமுதாயத்தை சேர்ந்த மீனவர் மக்கள் தொண்டர் ஒருத்தர் மரிய ஜெனிஃபர் அவங்க நிற்கும்போது இவங்க ஓட்டை பிரிச்சுட்டா பாஜக வந்துருமோன்னு அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகள் எல்லாம் வந்து விஜய் வசந்துக்கு விழுந்ததில் விஜய் வசந்த் வந்து முன்ன விட வாக்கு சதவீதம் கூடினார். ஸோ இந்த மக்களவைத் தேர்தலுங்கிறது ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்திருக்குது. அதனால தான் மக்களவைத் தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறுன்னு சொல்லும்போது ஏன்பா எடப்பாடிக்கும் பிஎம் கேண்டிடேட் இல்லை, சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் இல்லை, புதுச்சேரி, கன்னியாகுமரி, விளவங்கோட்டிலலாம் எடப்பாடியை சீமான் கீழே தள்ளியிருக்கிறார, இதை ஏன் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட மாணிக் தாகூர் பேச மாட்டேங்கிறாரு, இதை ஏன் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட இந்த யார் மதுரை விருதுநகரில் ஒரு ஆள் பேர் என்ன மாணிக் தாகூர், இன்னொருத்தர் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க பேச மாட்டாங்க. அங்கே
நீ வந்து ஏதோ பாஜக கூட்டணிக்கு எதிராக சொன்னாங்க, சீமானுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஏன் பேச மாட்டேங்கிற? காரணம் இனத்தை அடித்த காங்கிரஸ் எங்க பிச்சு எரிஞ்சு உடச்சி எரியணுங்கிறதுல சீமான் வெறியா இருக்கனால சீமானை நீங்கள் பேச மாட்டீங்க. உங்களுக்கு ஜால்ராவா முதுகுழலா ஒட்டுணியாக இருக்கக்கூடிய விஜய் பல நிரூபிக்கலைனாலும் பெரிய பருப்பு புண்ணாக்குன்னு பல நிரூபிக்காதவரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நிரூபிச்சுட்டு பேசியா? கடந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லாத அளவுக்கு மாறி மாறி விமர்சனம் பண்ணிட்டாங்க இல்லையா? ஒருவேளை வந்து கூட்டணி நீடிச்சாலும் தொண்டர்கள் மத்தியில் ஜெல்லாவாக நினைக்கிறீங்களா காங்கிரஸ் திமுக தொண்டர்கள்? காங்கிரஸுக்கு யாருங்க தொண்டர் இருக்காங்க? கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனுக்காக காங்கிரஸ் பயன்படுது. அவங்க திமுகவுக்கு தாராளமாக ஓட்ட போட்டுருவாங்க. திமுகவில் உள்ள தமிழ் உணர்வு உள்ள தொண்டர்கள் காங்கிரஸுக்கு போட மாட்டாங்கங்கிறது தான் நாம் தமிழர் சீமானுக்கு கணக்கு. அந்த கணக்கு நாம் சீமான்கிட்ட பேசும்போதே தெளிவாக சொன்னோம். 2009 திமுக பாதிக்கப்படலை. 22 திமுக எம்பிக்களில் 4 பேர் தான் தோத்தாங்க. கரூர், பொள்ளாச்சி, தென் சென்னை, திருவள்ளூர் 4 பேர் தான் தோத்தாங்க. 18 பேர் ஜெயித்தாங்க. காங்கிரஸுக்கு 15 பேரில் தான் 8 பேர் தோற்று போனாங்க. தப்பிச்சம்பளச்சம்னு ஒரு சிலர், சிதம்பரம், திருநெல்வேலி எல்லாம் தப்பிச்சம்பளச்சம்னு பிழைச்சாங்க. மற்றபடி தோற்று போனாங்கன்னா திமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலை. இப்போவும் திமுக தொண்டர்கள் வந்து காங்கிரஸ் மேலே அதிருப்தியாக இருப்பான். அதை நாம் தமிழர் கரெக்டாக பயன்படுத்திக்கலாங்கிற எண்ண ஓட்டத்தில் சீமான் இருக்கார். அதனால தான் காங்கிரஸை ஓங்கி அடிக்கிறாரு. விஜய சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, ஈழத்தமிழர்கள் கொண்டு வைக்கப்பட்ட போது ராஜ்யசபாவுக்காக ராகுல் காந்திட்ட நின்னாருங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு சீமான் அடிக்கிறார். ஒரு ராமதாஸ் வந்து மறுபடியும் ராமதாஸ் அணி அதிமுக பக்கமே சேர்றதா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எடப்பாடி ஒரு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? என்ன சார் நடக்குது? எடப்பாடி அதை ஒத்துக்க மாட்டார். அவர் வந்து கிளியர் கட்டா அன்புமணி போதும்னு நினைக்கிறார். ஏன்னா அன்புமணியால ராமதாஸ் அவர்களுக்கு வன்னியர் மக்கள் மத்தியில் செல்வாக்கில் நினைக்கிறாரா? ராமதாஸும் பிரேமலதாவையும் எடப்பாடி விரும்பல. ராமதாஸுக்கு புரியுதோ பிரேமலதாவுக்கு புரியுதோ எனக்கு தெரியாது. எனக்கு புரியுது 100%. நான் தரவுகளோட சொல்றேன். வன்னிய கவுண்டருக்கும் வெள்ளாள கவுண்டருக்கும் உள்ள ஃபைட்டில் வெள்ளாள கவுண்டரை ஈஸியாக ஏற விட்டுறக்கூடாதுன்னு நினச்ச வன்னியர் உணவு கொண்ட வன்னிய கவுண்டர் எடப்பாடி இவர் டாக்டர் ஐயா. உடனே அவரை காலி பண்ணன்னு அன்புமணியை பிச் பண்ணி அன்புமணிக்கு 80 விழுக்காடு பாமக ஓட்டு இருக்குன்னு அன்புமணிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு நம்ம பேச்சும் ஒரு காரணம். அன்புமணியால் சௌமியா அன்புமணியோ நின்று எடப்பாடியில் வன்னியர் எழுச்சியில் எடப்பாடியை வீழ்த்திட முடியும் அவங்களால. கணேசன் இப்படி தான் வன்னியர் எழுச்சியில் வீழ்த்தினாரு. வெள்ளாள கவுண்டர் அந்த ஏரியாவில் இருந்து ஆதிக்கம் பண்ணுறதை வன்னியர்கள் கலந்து எழுந்தால் வீழ்த்திடலாம். அது அந்த வீழ்த்தக்கூடிய சக்தி அன்புமணிக்கு இருக்குது. சௌமியா அன்புமணிக்கு நாம் பேசும்போது எப்படா ரவீந்திர சாமி குறி வச்சுட்டான்னா ஏதாவது பண்ணிடுவான், அது அவருக்கு தெரியும். அப்போ டக்குன்னு அவர் அந்த இடத்துக்குள்ள அன்புமணிக்கிட்ட டீலை முடிச்சுட்டாரு. அப்போது எடப்பாடி சேஃபு. இப்போவே எடப்பாடியில் அவர் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்திருக்காரு. நம்ம அன்புமணியும் ஆதரிச்சிட்டாருன்னா நல்ல லீடிங்கில் எடப்பாடியில் ஜெயித்துருவார். அப்போ அதிமுகவில் இப்படி ஒரு பலமான ஒரு தொகுதி எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தான் இருக்குது. 10.5 தான் அது கிடச்சிது. 2019 8,000 ஓட்டு அவருக்கே டவுனு. பாமக இருந்தும் டவுனு. அதுக்கு பிறகு அவர் பாமக இல்லாமலும் இப்போ 50,000 ஓட்டு மேலே வந்துட்டார். அப்போ அன்புமணியை சேர்க்கும்போது அதில் இன்சூர் பண்ணிட்டார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா ராமதாஸ் வந்து நம்ம வன்னியர் மெஜாரிட்டி கூட பகுதியில் நம்ம ஆதிக்கம் செலுத்துறோங்கிறதுக்கு உளப்பூர்வமாக எதிரான எண்ணம் கொண்ட ஒரு ராமதாஸ். அன்புமணி தான் இப்போ ராமதாஸை வீழ்த்தி வரணுங்கிறது தான் அவருக்கு ஒரே ப்ரியாரிட்டியாக இருக்கலாம். அவருக்கு சக்தி, அவருக்கு 2 ஸ்டார் கேண்டிடேட்டு எடப்பாடியில் இருக்கிறாங்க. அந்த வகையில் அவர் அன்புமணியை முடிச்சுக்கிட்டாரு. அன்புமணி போதும்னு நினைக்கிறாரு. எடப்பாடியில் ஜெயித்திடலாம். அன்புமணியை பயன்படுத்தி சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஃபைட் பண்ணிடலாம். எதிர்கட்சி தலைவர் பதவி சேஃப் அன்புமணியால நினைக்கிறாரு. பிரேமலதாவெல்லாம் அவர் ஒன்றும் பெருசா மதிக்கல. எதிர்கட்சி தலைவர் பதவி தான் சேஃபா இல்லையா? எங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலே பாஜக -1 சொல்லுவார். சட்டமன்றத்துக்கு எங்க வராரு? சீமான் கேட்கிறேன் சரிதானங்க, நான் ஒருத்தன் தானங்க இதை கேட்கிறேன். இதை மாணிக் தாகூர் சுயநலவாதி கேட்கிறாரா? சீமான் மேல வன்மம் கொண்ட மாணிக் தாகூர் கேட்கிறாரா? இல்ல இவர் பிரவீன் சக்கரவர்த்தி கேட்கிறாரா? நீ தான் பெரிய பாஜக எதிர்ப்பு புள்ளியாச்சு, அப்போ பாஜக கூட சட்டமன்றத்துக்கு ஏன் போற? காரணம் சீமான் உன்னை 3 இடத்துல கீழே தள்ளிட்டாருன்னு சொல்றதுக்கு நாக்கு வர மாட்டாங்க இந்த மாணிக்க தாகூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும். நான் உண்மையை தானே சொல்றேன். ஸோ அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் போஸ்ட்டை தனக்கு என்ஷூர் பண்ணிட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போம்னு நினைக்கிறார். ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் வந்து எடப்பாடி அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி வந்து எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கலைன்னா அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன் என்ன நினைக்கிறீங்க? விஜய் தான் ஆப்ஷன். திமுக பக்கம் போக முடியாது. திரும்ப திமுக அது பொருந்தா கூட்டணி ஆயிரும். 2011 ஸ்டாலின் வந்து ப்ரோ வன்னியர் பண்ணிக்குவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனையோ வன்னியர்கள், அன்னியூர் சிவா கூட எனக்கு அவர் இந்த அன்பகம் ஏதோ ஒரு அறிவாலை தொடஞ்சான்னு எனக்கு இது பண்ணார். அன்னியூர் சிவா விட்டு தானே ப்ரோ வன்னியர் பண்ணி தானே ஸ்டாலின் வந்து
விக்கிரவாண்டியில் ஜெயித்தார். அவரும் சில டீட்டெயில்ஸ்லாம் கட்சிக்காக எப்படி இருக்கானே பதிவு பண்ணுங்கன்னாரு. பதிவு பண்ணிடுவோம், நமக்கு என்ன இருக்குது. நம்ம ப்ரோ வன்னியர் பண்ணுறாரு ஸ்டாலின். அந்த ப்ரோ வன்னியராட்டு வன்னியர்களை வந்து அவருக்காக உழைச்சி அவருக்காக விசுவாசமாக இருக்கக்கூடிய வன்னியர்களை அவர் ராமதாஸுக்காகவோ வேல்முருகனுக்காகவோ காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஸோ என்கிட்டே அதை தான் சொன்னார், எங்ககிட்ட நிறைய வன்னியர் இருக்குது சார், அவங்க எங்களை நம்பி இருக்கவங்கள நாங்கள் எப்படி லெட் பண்ண முடியுங்கிறதான் கேட்டார். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, திருமாவளவன் அதை வச்சு கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு எக்கச்சக்க வன்னியர் கேண்டிடேட் போட்டு ப்ரோ வன்னியர் பண்ணிட்டு போயிடுவார். அவர் அதுக்காக பாமக கூட்டணிங்கிறது பொருந்தா கூட்டணி ஆயிருங்கனால ராமதாஸை வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார். பட் ஒரு பெரிய தலைவர், கலைஞருக்கு பிறகு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வயது முறிந்த ஒரு பெரிய தலைவர், பெரிய வரலாறு கொண்டவர், அந்த மரியாதையை கொடுத்துருவார். இதில் விஜய் பண்ணின தவறு, விக்கிரவாண்டி களத்துக்குள்ள போலரைசேஷனை கண்டு பயந்து ஓடி இருக்கக்கூடாது. சீமான் மாதிரி பார்ட்டும் ஃபேவர்ஸை பிரேவுன்னு உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னும் இது கோனேரிக்குப்பம் கோட்டை, கோன் கோட்டை, ஏன் மராட்டியம் கோட்டைன்னு சொல்லும்போது பேசாமல் இருந்தவன் கோனார் கோட்டை தமிழங்கோட்டைன்னு வரும்போது வந்துட்டு எண்ணி ஸ்ட்ராங்காக கேட்கக்கூடிய ஒரு தன்மையிலையும், வீரப்பன் என்கொண்டவர் சரின்னு சொல்லி எடப்பாடியில் ஓட்டு கேட்டுற முடியுமான்னுங்கிற ஒரு தன்மையிலையும், மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு நானே நிற்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலையும் 4-5 இஷ்யூவை எடுத்து இந்த வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடையில தைரியமாக சீமான் நின்னார். அதனால தான் 1.5% ஓட்டு எடுத்து விக்கிரவாண்டியில் கடஞ்சமுறை நின்றவர் இன்னைக்கு 6 விழுக்காடு ஓட்டுக்கு வந்துட்டார். கமலஹாசன் களத்துக்குள்ள நிற்காதவர் காணாமல் போயிட்டாருன்னா அவருக்குள்ள ஒரு பிரச்சார வலிமை இருக்குது, வேல்யூ இருக்குது, அது இருக்குது. சீமான் அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை. ஸோ விஜய் வந்து கமலஹாசன் 2.5 வாட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வராமல் போலரைசேஷனை விட்டது தப்பு. நான் தான் சொன்னேன், போலரைசேஷன் வரும், 55 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே திமுக எடுப்பாங்க, 25 விழுக்காடுக்கு மேலே பாமக எடுப்பாங்க. நம்ம 29, இவங்க 63 போயிட்டாங்க. சீமான்கிட்டே சொன்னேன், போலரைசேஷன் வரும், விஜய்க்குலாம் ஓட்டு கிடையாது, பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாது, ஜானாரிக்கசாமி ஃப்ராட் பண்ணுறான், 20 விழுக்காடு ஓட்டெல்லாம் விஜய்க்கு கிடையாது, பல நிரூபிக்காதவன் கையில் ஓட்டு கிடையாது. இதுதான் இந்த ஜானாரிக்கசாமிக்கு ஃப்ராடு தான். ஜானாரிக்கசாமிக்கு இந்த வார்த்தையை சொல்லிடுவோமா? வேண்டாம், அசிங்கமான வார்த்தை வேண்டாம். கருத்தை தான் எடுத்துக்கிட்டு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற முட்டாள்களும் மாணித்தார் போன்ற முட்டாள்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அது தெளிவாக போலரைசேஷன் வந்து நடந்தது. விஜய் போலரைசேஷனில் கோட்டை விட்டுட்டார். சீமான் பார்ச்சூன் ஃபேவர் பிரேவுன்னு போலரைசேஷனை அடித்து நின்னார். மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவில் அதிமுக அடித்தார், எல்லாமே அடித்து தான் அந்த களத்துக்குள்ளே நின்னார். இப்போ மீண்டும் போலரைசேஷன் தான் அங்கே வரும். அப்போ விஜய் களத்துக்குள்ளே நின்று அவருக்குள்ள அபிமானமான பறையர்களும் அவருக்கு அபிமானமான வன்னியர்களும் போட்டு போடலைன்னா எம்ஜிஆருக்கும் நாடியில் விட்டு எனக்கும் நாடியில் விட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம் இன்னும் சரத்குமார் சொன்னார். நான் தான் சொன்னேன், இஷ்யூ இல்லாமல் போய் நிற்கிறது சைனைட் சாப்பிட்ற மாதிரின்னு. அப்போ நீங்கள் பரதன் பிலிம்ஸ் ஐயா ஆர் விஸ்வநாதன் இது திருச்சி கலையரங்கம் தேட்டர்லாம் நடத்தினார். பையன் பரதன், அவரை முத்திரையர் கேண்டிடேட்டாக போட்டிருக்கலாம், அல்ல ஒரு தேவேந்திர குல வேளாளரை ஓப்பனில் போட்டிருக்கலாம், அல்லது ராதிகாவை நிறுத்தியிருக்கலாம். நீங்களும் 3 தேவரை விடும்போது நீங்களும் ஒரு தேவரை விட்டு நோட்டாவுக்கு கீழே போனீங்க. நான் தெளிவாக சொன்னேன், இஷ்யூ இல்லாமல் ஒரு கதைக்கு வராது. இப்போ விஜய்கிட்ட இஷ்யூ இல்லை, போலரைசேஷன் வருது. போலரைசேஷனை எப்படி நீங்கள் தடுத்துக்கிடுவீங்க? உங்களோட பறையர் ரசிகர்கள் எல்லாம் திமுகவுக்கும், வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் சிறுபகுதி திமுகவுக்கும், பெரும்பகுதி அதிமுக அன்புமணி பாமகவுன்னு போயிட்டா நீங்கள் என்ன ஆவீங்க? திருமங்கலம் சரத்குமார் கதி தான் 70 தொகுதிக்குள்ளே விஜய்க்கு வரும். ஆனால் விஜய்கிட்ட இப்போ என்ன சொல்லுவாங்க, ராமதாஸை சேர்த்தா எஸ்சி ஓட்டு போயிடும், எஸ்சி ஓட்டு ஓட்டேன்னு வரலையா? நீனு களத்துக்குள்ளே வரல, களத்துக்குள்ளே வராத ஓட்டு போயிரும்னு சொல்லி ராமதாஸ் கூட்டணி வேண்டான்னு போறாரா? இல்லை ராமதாஸ் கூட்டணி இருந்தால் தான் போலரைசேஷனை தாக்கு பிடிச்சு நிற்க முடியும்னு பார்க்குறாராங்கிறது விஜய்க்கு முடிவு. நான் என்ன ஏதுங்கிறத தேங்காய் உடைச்ச மாதிரி உடச்சி வச்சுட்டேன் சிவா முன்னாடி. முடிவெடுக்க வேண்டியது விஜய். சமாள அரசு தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பண்ணுறீங்க. நன்றி சார். நன்றி சிவா.